முழு உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் என் உயிரிலும் மேலான எங்களுடைய ஈருலக வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய பரிசுத்த மனைவிமார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், கியாமத்துடைய நாள் வரை வரக்கூடிய அனைத்து நல்லவர்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசிய செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு தாலா உலகத்துல மனிதர்களை இரண்டு வர்க்கமாக ஆக்கியிருக்கிறார். ஒன்று ஆளக்கூடிய வர்க்கம், அடுத்தது ஆளப்படக்கூடிய வர்க்கம். ஆனால் அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லும் போது உலகத்துல அல்லாஹ் யாருக்கெல்லாம் ஆட்சியை கொடுத்தானோ அது அல்லாஹ் தான் ஆட்சியை கொடுத்தான். யாரிடமிருந்து ஆட்சி பிடுங்கப்பட்டதோ அது அல்லாஹ் தான் ஆட்சியை பிடுங்கினான். சில நேரம் மக்கள் சொல்லுவாங்க, இவர் ஆட்சிக்கு வாரத்துக்கு காரணம் இவர் இந்த முயற்சிகள், இந்த திட்டங்கள் போட்டார், அதனால இவர் வந்தார். இவர் தோக்கிறதுக்கு இந்த திட்டங்கள் இவர் போடல, இவர் இப்படியாப்பட்ட தவறுகள் செஞ்சார், அதனால இவர் ஆட்சிக்கு வரல என்று மக்கள் சொல்லுவாங்க. இன்னும் சில நேரம் சொல்லுவாங்க, இவங்களை நாங்க தான் ஆட்சிக்கு கொண்டு வந்தோம் என்று சொல்லுவாங்க. மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றுக்கு முயற்சி செஞ்சு இவர்களை நாங்க தான் ஆட்சிக்கு கொண்டு வந்தோம், இவங்களை நாங்க தான் வீட்டுக்கு அனுப்பினோம் என்று சொல்லுவோம். அல்லாஹு தாலா நபி அவங்கள்ட்ட சொன்னா, நபியே அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க, ஆட்சியை யாரும் நினைச்ச மாதிரி எடுக்கலாம், யாரும் நினைச்ச மாதிரி நினைச்ச ஆட்களை வீட்டுக்கு அனுப்பலாம். மாலிகல் முல்க் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறார். எல்லா அரசாட்சிகளுக்கும் எல்லா அரசர்களுக்கும் அவன்தான் ஆகப்பெரிய அரசர். இவன் யாருக்கெல்லாம் நாடுறானோ இவர்களுக்கு அவன் ஆட்சியை கொடுக்கிறான். யார்கிட்ட இருந்து ஆட்சியை எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்களிட்ட இருந்து அல்லாஹ் ஆட்சியை புடுங்கி எடுக்கிறான். இந்த வார்த்தையில் அல்லாஹ் எந்த அளவுக்கு உண்மையானவன் என்றா, மக்களுக்கு அல்லாஹ் அதிகாரங்களை ஆட்சிகளை கொடுத்தான். எது வரைக்கும் கொடுத்தான் என்றா, உலகத்தை ஆள்ற வரைக்கும் ஆட்சியை கொடுத்தான். அதுலயும் அல்லாஹ் எந்த அளவுக்கு நீதமானவன், முழு உலகத்தையும் உலகத்துல 4 பேர் ஆள்றான். சிறிய ஒரு நாடு அல்ல, பெரிய ஒரு நாடும் அல்ல, ஒரு கண்டமும் அல்ல, முழு உலகம். இந்த 4 பேர்ல 2 பேர் அல்லாஹ் முஸ்லிம்களாகவும் 2 பேரை அல்லாஹ் காஃபிர்களாகவும் ஆக்குறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் முஸ்லிம் அரசர்கள். காஃபிர்கள் நும்ரூத், புக்தனசர் என்ற 2 காஃபிர்களை அல்லாஹ் முழு உலகத்தையும் ஆள வச்சார். அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, குர்ஆன் சொல்லுது, வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. அல்லாஹ்வுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்குது என்றா, ஒரு மரத்திலிருந்து ஒரு காஞ்ச இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இல்லாம நடக்காது. அற்பமான ஒரு விஷயம். மரம் காஞ்சிருக்குது, காத்தடிக்குது, அந்த இலைக்கு எந்த சக்தியும் இல்ல, எங்கட பார்வையில அது காத்தால புழுவுது. ஆனா அல்லாஹ் சொல்றான், இல்ல அந்த இலைய கீழே போட்டதும் நாங்க தான். ஒரு இலை கீழே புழுறதே அல்லாஹுடைய நாட்டம் என்றா, பிரமாண்டமான ஒரு ஆட்சி அது அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம, அல்லாஹுடைய முடிவு இல்லாம நடக்குமா? ஒரு காலமும் நடக்காது. அல்லாஹ் இந்த ஆட்சியாளர்களை 2 மாதிரி உலகத்தில் ஆக்கினான். ஒன்று, சிலர்களை அல்லாஹ் நல்ல ஆட்சியாளர்களாக கொடுத்தாங்க, சில ஆட்சியாளர்களை அநியாயக்கார ஆட்சியாளர்களாக ஆக்கினான். எங்களுக்கு குர்ஆன் சொல்லுது, முழு உலகத்தையும் ஆண்ட ஒரு மனிதர் புக்தனசர், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர். குர்ஆன் சொல்லுது, அவர் ஆக சிறந்தவராக இருந்தார். இவர் முழு உலகத்துடைய ஆட்சியாளராக இருக்கிற நேரம், இவர் முழு உலகத்தினுடைய ஜனாதிபதி நான் என்று இவர் ஒரு குட்டுவத்துல உட்கார்ந்து அடுத்தவங்களுக்கு ஓர்டர் போடல. குர்ஆன் சொல்லுது,
இவர் துனியாவுடைய மஷாரிகல் அருந்தி மகாரிபஹா, உலகத்தினுடைய கிழக்கு மேற்கு எல்லாத்தையும் சுத்தி வந்தார். சரித்திரம் சொல்லுது, ஒரு 1400 வருஷம் உலகத்தில் இவங்க வாழ்ந்தாங்க. முழு உலகத்தையும் சுத்தி வந்தாங்க. கடைசியில் ஒரு ஊருக்கு போறான், ஒரு தொங்கல்ல வாழக்கூடிய மக்கள். இன்னைக்கு எத்தனையோ அமைச்சர்மார், பதவியில் இருக்கிறவங்க, ஜனாதிபதி, சின்ன ஒரு நாடு, வரமுன்னுக்கு 1000 வாக்குறுதிகள், 1000 எதிர்பார்ப்புகள். மக்களே சொல்றாங்க, கடைசியா அவரை எலெக்ஷனுக்கு முன்னால கண்டது, இன்னைக்கு அடுத்த எலெக்ஷனும் வந்துருச்சு, ஆளை காணலன்னு சொல்லுவாங்க. இவர் முழு உலகத்தினுடைய அதாவது அரசர். ஒவ்வொரு நாடு நாடாக, கிராமம் கிராமமாக போய் மக்களுடைய தேவைகளை பார்க்கிறார். சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்றான், கடைசியாக ஒரு ஊருக்கு போறான். லா யகாதுன யஃகஹூன கௌலா. அந்த ஊர் மக்கள் எப்படி என்றா, யாராவது பேசினா அவங்களுக்கு அது விளங்காது, மக்களுடைய பாஷை அவங்களுக்கு விளங்காது. அவங்க ஒரு விதமான ஊமை பாஷை பேசக்கூடிய மக்கள். ஆனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய அறிவாளி என்றா, உலகத்துல எங்கெங்கெல்லாம் போனாங்களோ எல்லா பாஷையும் படிச்சு வச்சிருந்தாங்க. ஆட்சிக்கு வாரவர் ஒரு அறிவாளியாக இருக்கும், ஒரு படிச்சவராக இருக்கும். அப்பதான் அந்த சமூகம் உருப்படும், அந்த சமூகத்துக்கு நலவு நடக்கும். இவருக்கே அறிவில்லைண்டா அந்த நாட்டில் உள்ள அறிவாளிகள் இவர் எப்படி அதாவது நிர்வாகம் செய்ய போறார்? துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் குர்ஆனை சொல்லுது, நாங்க அவருக்கு அறிவை கொடுத்திருந்தோம். அந்த ஊர் மக்களோட பேசுற நேரம் அந்த ஊர் மக்கள் அவங்களோட பிரச்சனைய சொல்றாங்க. சொன்னாங்க, துல்கர்னைன், இந்த 2 மலைக்கு அங்கால ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, யஜூஜ் மஅஜூஜ் என்ற ஒரு கூட்டம். இவங்க எங்களோட ஊருக்கு வந்தா எங்களோட ஊருடைய எல்லா விளைச்சல்களையும் நாசமாக்கிடுவாங்க, ஊரை அழிச்சு போட்டுருவாங்க, இவங்களால எங்களுக்கு பெரிய ஒரு அநியாயம் நடக்குதுன்னு. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி என்ன செய்யணும்? அவங்க சொன்னாங்க, நாங்க ஊர் மக்கள் எல்லாம் சல்லி வசூல் பண்ணி உங்களுக்கு நாங்க சல்லி தாரோம், நீங்க எங்களுக்கு ஒரு மதில கட்டிதான், ஒரு தாப்பையை போட்டுதான். துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களுக்கு சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு தந்த வசதி அது அல்ஹம்துலில்லாஹ், அது போதும், நீங்க எனக்கு சல்லி தரதே, ஆனாலும் நான் உங்களுக்கு ஒரு மதில கட்டிதாரேன், எதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, ஃபஅய்னூனி பிகுவா, உங்களோட சக்தியால் எனக்கு உதவி செய்யுங்க. அந்த மக்கள் கேட்டாங்க, எங்களுக்கு கல்லால ஒரு கோட்டை மாதிரி ஒரு நல்ல ஒரு மதில கட்டிதான். உண்மையான அரசியல்வாதி, உண்மையான தலைவர், மக்களுடைய தேவையை மிஞ்சி செய்றவர் தான் உண்மையான அரசியல்வாதி, உண்மையான தலைவர். அவங்க சாதாரண ஒரு மதில் கேட்டாங்க. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் இரும்பால ஒரு மதில் செஞ்சு கொடுத்தாங்க. நாங்க எப்படி சிமெந்தி கல்ல வச்சு மேல பதாம் ஊத்துவோமோ அத மாதிரி கம்பிகளை வச்சு அதுக்கு மேல ஈயத்தை கரைச்சி ஊத்தினாங்க. பிரமாண்டமான ஒரு மதில். அந்த வேலையை செய்யறதும் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். பிரமாண்டமான ஒரு மதிலை கட்டிட்டு சொன்னாங்க, இதுக்கு பிறகு அவங்களோட தொல்லை அவங்களுக்கு இருக்காது. இது ஏந்த முயற்சி என்று அவரை பீத்திக் கொள்ளவும் இல்லை. இன்னைக்கு எத்தனையோ அரசியல் சபைகள்ல, மேடைகள்ல அல்லாஹுவ மறந்து நான் 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 என்று பேசுற எத்தனையோ விஷயங்கள் கேட்கிறோம். இவ்வளவு பிரமாண்டமான வேலையை செஞ்சுட்டு சொன்னாங்க, இது ஏந்த கட்டித்தனம் இல்ல, இது அல்லாஹுடைய ரஹ்மத் எனக்கு. எனவே இந்த வேலையை நான் உங்களுக்கு செஞ்சேன், யாராலையும் இதுக்கு போல இதை அசைக்கிறதுக்கு இயல. ஆனாலும் கியாமத் என்ற ஒரு நாள் வரும், அந்த நேரம் இந்த மதில அல்லாஹ் துண்டு துண்டாக மாற்றுவான் என்று சொன்னார். கண்ணியமான சகோதரர்களே, முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்ச ஒரு அரசர், இவர் பிறந்த தன்மைகளை அல்லாஹ் சொல்றான். ஒன்று அறிவு இருந்துச்சு, அல்லாஹுடைய பயம் இருந்துச்சு, தன்னுடைய தேவையை விட மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற எண்ணம் இருந்துச்சு. இதை போல ஒரு ஆட்சியாளர் அல்லாஹ் குர்ஆன் இன்னொருத்தர சொல்றார். அவர்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இவருடைய சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு ஆக அழகான சம்பவம் என்று சொல்றார். இவர்கள் அந்த மிஸ்ருடைய உலகத்துல நாகரீகம் வளர்ந்த ஒரு நாடுதான் மிஸ்ர். அந்த காலத்துல இவர்கள் அந்த ஊர்ல இருக்கிற நேரம் பல பிரச்சனைகளுக்கு பின்னால் அரச சபையில் இருக்கிறாங்க. அந்த அமைச்சர்மாரும் அரச சபையில உள்ளவங்களும் நிறைய மோசடி செய்யக்கூடிய, மக்களுடைய பணங்களை திருடக்கூடிய மக்களாக இருந்தாங்க. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இதெல்லாம் பார்த்துட்டு மக்களை பத்தின ஒரு கவலை உள்ளத்துல வருது.
அதே மக்கள் சாப்பிட வழி இல்லாம சாவக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க, இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, இவங்களுக்கு ஒரு சேவை செய்யணும் என்று அரசர்கிட்ட வந்து சொன்னார், எனக்கு இந்த நாட்டுடைய பைனான்சியல் மினிஸ்ட்ரியை தாங்க, பொருளாதார அமைச்சு தாங்க. ஏன்னா அந்த நேரம் உள்ள மக்கள் எல்லாம் சரியான ஊழல்வாதிகளாக இருந்தாங்க. எனவே வாயார ஒரு பதவியை கேட்டாங்க, எனக்கு இந்த பொருளாதார அமைச்சு தாங்க. அதுக்கு 2 காரணம் சொன்னாங்க. இன்னி ஹஃபீலுன் அலீம், இது மாதிரி சல்லிகளுடைய பொறுப்புக்கு ஒருத்தர் வாரண்டா, முக்கியமான நிர்வாகத்துக்கு வாரண்டா, அவருக்கு தேவையான 2 தன்மையை சொன்னாங்க. உண்டு ஹஃபீல், நான் ஊழல் செய்ய மாட்டேன், இந்த பணங்களை களவாண்ட மாட்டேன், நாட்டுடைய வளங்களை அந்நியர்களுக்கு விற்க மாட்டேன், இதுல நான் மோசடி செய்ய மாட்டேன், எனக்கு தேவையானவர்களுக்கு பணங்களை நான் செலவழிக்க மாட்டேன், ஏழைகளுடைய வயிற்றில் அடிக்க மாட்டேன், ஏழைகளுடைய பணங்களை எடுத்து நான் அதாவது பெரிய சுகபோகி வாழ்க்கையை வாழ மாட்டேன், நான் ஹஃபீலாக இருப்பேன், இதுக்குரிய நம்பிக்கையாளனாக நான் இருப்பேன் என்று சொன்னான். அடுத்தது சொன்னாங்க அலீம், இதை பத்தின அறிவு எனக்கிட்ட இருக்குது என்று சொன்னாங்க. உலமாக்கள் சொல்றாங்க, ஒருத்தர் எவ்வளவுதான் நல்லவராக பாதுகாக்கக்கூடிய தன்மை உள்ளவராக ஊழல் இல்லாதவராக இருந்தாலும் அவர்கிட்ட அறிவு இல்லைண்டா அந்த பணங்களை அவர் வீணாக்கிடுவார். ஏன் அறிவில்லை? ஒருத்தட்ட அறிவு இருக்குது, நாங்க சொல்றேன் நல்ல படிச்சவன் இவன், நல்ல இவன் இவ்வளவு டிகிரி முடிச்சுக்கிறானா, நல்லவன் படிச்சவன், எனவே நாங்க இவரை அனுப்புவோம்னு சொல்லி சில ஆக்களை முற்படுத்துவோமே. ஆனா அவன் படிச்சவனாக இருந்து பாதுகாக்கக்கூடிய தன்மை அவன்கிட்ட இல்லைண்டா அவன் அறிவை யூஸ் பண்ணுவான், களவெடுக்கிறது. என்னதான் உலமாக்கள் சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி ஹஃபீலுன் அலீம், நான் இதை பாதுகாப்பேன், இந்த விஷயத்துல அறிவும் எனக்கு இருக்குன்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு திட்டம் தெரியுமா? யூசுப் நபியுடைய திட்டம் லேசான ஒரு திட்டம் இல்லை. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ நாடுகள் பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது, அதுல இருந்து வெளிவரக்கூடிய விதம் அவங்களுக்கு தெரியல. கடனுக்கு மேல கடன், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை என்றுதான் ஒவ்வொரு நாடுகளும் ஓடுது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய ஒரு நபி, இவங்களுக்கு தெரியும் 7 வருஷங்களுக்கு பின்னால கடுமையான ஒரு பஞ்சம் இந்த நாட்டுக்கு வரையும். அதுக்கு அவங்க செஞ்ச ஏற்பாடு என்ன தெரியுமா? 7 வருஷங்களாக பொறவு வரக்கூடிய 7 வருஷத்துக்கு தேவையான சாப்பாடுகளை சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷத்துக்கு தேவையான விஷயங்களை அவுட் பண்றதோட ஸ்டாக்ல 7 வருஷத்துக்கு தேவையான சாப்பாடை சேர்க்கிறாங்க. அரச குடும்பத்துக்கோ இவங்களோட குடும்பத்துக்கோ தெரிஞ்ச ஆட்களுக்கோ இல்ல, எல்லா முஸ்லிம்களுடைய பசிக்கும் தேவையான சாப்பாடை 7 வருஷமாக ஏற்பாடு செய்யறான். பிறகு 7 வருஷம் பஞ்சத்துடைய காலம் வருது. மக்கள்கிட்ட எலான் சொல்றாங்க, யாருக்காவது பசி பட்டணி தேவை இருக்கின்றா தாராளமாக அரச சபைக்கு வரலாம், உங்களோட 1 வருஷத்துக்கு தேவையான சாப்பாடை நாங்க தாரோம். அதுலயும் மக்களை பிச்சை எடுத்து பழக்கல. இன்னைக்கு அப்படித்தானே, சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்து மக்களை பிச்சைக்காரனாகி பழக்கிக்கிறாங்க. ஆனா அவங்க அப்படி இல்லை, சொன்னா நீங்களும் ரெஸ்பெக்டா வாங்க, நீங்களும் உங்களோட சுயமரியாதைகளை பாதுகாத்து வாங்க, சாப்பாடு எடுத்துட்டு போங்க, ஆனா நீங்க என்னமாவது தரணும், எங்களுக்கு அரசாங்கத்துக்கு என்னமாவது தரணும். பணம் இருந்தா சல்லிய தாங்க, பொருட்கள் இருந்தா பொருட்களை தாங்க, ஏதாவது ஒன்றை தந்துட்டு நீங்க சாப்பாடை வாங்கிருப்போம். சரித்திரம் சொல்லுது, 7 வருஷத்துக்கு தேவையான சாப்பாட மக்களுக்கு கஷ்டம் இல்லாம கொடுத்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு ஒரு அரசியல் ஒரு பக்கம் இருக்க, கலிமா சொன்ன முஸ்லிம்கள் வறுமையான கஷ்டமான தேவையான காலம் வார நேரம் எவ்வளவு அத்தியாவசிய பொருட்களை பதுக்கினாங்க. பொதுபாக்கள்லையும் தேவையான இடங்கள்லையும் இது செய்ய வானம் வானம் என்று சொல்ற நேரம் மக்களுக்கு அத்தியாவசிய சாப்பாடு எவ்வளவு பதுக்கி வச்சாங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம். ஆனா அவங்களே தான் எதிர்பார்க்கிறாங்க, சிறந்த ஒரு ஆட்சியாளர் வர வேண்டும் என்று சொல்லி. நாங்க திருந்தாம நாங்க எப்படி நல்லவங்களை எதிர்பார்க்கிறது? அன்பான சகோதரர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் 7 வருஷத்துக்கு தேவையான சாப்பாடு ஏற்பாடு செய்தார். சரித்திரம் சொல்லுது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு வாரி வாரி கொடுத்தவர். இவரும் அவருடைய படைகளும் அந்த நாட்டுடைய அரசனும் ஒரு நாளைக்கு திங்கிறது ஒரு நேரம். எப்படி ஆட்சியாளர்? நாங்க இவங்களை பத்தானே பேசணும். இவங்களுக்கு முன்னுதாரணம் ஒன்று இருக்குதா? இது போல ஒரு ஆட்சியாளர்களை இந்த உலகம் காணல.
அல்லாஹ் அப்படியாப்பட்ட நல்ல ஆட்சியாளர்களையும் தன்னுடைய முடிவால் அல்லாஹ் உண்டாக்கினார். இந்த உம்மத்துடைய ஆக முக்கியமான ஒரு ஆட்சியாளர். ஆட்சி என்று பேசினாலே அந்த சஹாபியை பேசாம எங்களுக்கு போவேலாம். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு நீதமான ஆட்சி, முழு உலகமும் இன்று வரைக்கும் பேசக்கூடிய ஒரு தலைவர், நீதமான ஆட்சி, உலகத்தினுடைய பெரும் பகுதியை ஆட்சி செஞ்ச ஒரு ஆட்சியாளர். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட ஆட்சி காலத்துல அவங்க ஏற்கனவே இருந்ததை விட உலகத்துடைய விஷயத்துல ஆகவே கீழே போயிட்டாங்க. அவங்களோட காலத்துல ஒரு காலம் வந்துச்சு, ஆமுர் ரமாதா. ஆமுர் ரமாதா என்றது கடும் பஞ்சமான ஒரு காலம். சாம்பல் வருஷம் என்றதுக்கு பெயர். ஏன் அப்படி பேர் வச்சாங்கன்னா, எல்லா மரமட்டைகளும் காஞ்சி எல்லாமே சாம்ப கலருக்கு மாறி இருந்துச்சு. ஹஜ்ரத் உமர் அந்த காலங்கள்ல அவங்களோட சாப்பாடு ரொட்டியும் எண்ணெயும் மட்டும்தான். அரச சபையில் இருக்கிறவர், எவ்வளவு பிரமாண்டமான வாழ்க்கை வாழையிலும் ஆனா ஒரு பேணுதலான ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ். ஒரு நாள் வீட்டுக்கு வராங்க, தன்னுடைய மகன் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொட்டியோட அல்லது இறைச்சி மட்டும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். மகனை பார்த்து கேட்டாங்க, இது என்ன சாப்பிடுறீங்க? மகன் சொன்னார், வாப்பா இறைச்சி சாப்பிடுறேன், ஆசையா இருந்துச்சு இறைச்சி சாப்பிடுறேன். மகனை பார்த்து வாப்பா கேட்கிறார், அதாவது அரசருடைய மகன் இளவரசன் இறைச்சி சாப்பிடுறத பார்த்து வாப்பா சொன்னார், நீ ஆசைப்பட்டதெல்லாம் நீ சாப்பிடுறியா? இன்னைக்கு முஸ்லிம்கள் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருக்கிறாங்க, நீ இறைச்சி சாப்பிடுறியன்னு கேட்டான். மகனை அதட்டுறாங்க. இன்னைக்கு ஒருத்தர் ஆட்சிக்கு வந்துட்டா முழு உலகத்திலேயும் தான் அவருடைய முழு குடும்பமும் ஆக பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்றான், ஆக சுவண்டியான ஒரு வாழ்க்கையை வாழ்றான். ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய மகன் இறைச்சி தின்னதை பார்த்து நீ ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடு என்று சொன்னது எங்கட உள்ளமே ஏற்றுக்கொள்வதில்லை. அது என்ன சாப்பாடு? ஹஜ்ரத் உமர் கிட்ட சஹாபாக்கள் சொன்னாங்க, நீங்க ஏன் சாப்பிடுறீங்கல்ல, உங்களோட நிலைமையை பாருங்க, மெலிஞ்சு போயிட்டீங்க, கருத்து போயிட்டீங்க, உங்களோட நிறமே மாறிடுச்சு, எவ்வளவு பசுந்தான ஆள் நீங்க சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அடே முஸ்லிம்கள் எல்லாம் பசியோடு இருக்கிறாங்க, நான் எப்படி வயிறு நிறைய சாப்பிடுறேன்னு சொன்னாங்க. அன்பான சகோதரர்களே, அப்படியாப்பட்ட சிறந்த ஆட்சியாளர்களையும் அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்தார். ஹஜ்ரத் உமரை போல வாழ்ந்த இன்னொரு ஆட்சியாளர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இரண்டாவது உமர் என்று பேர் வாங்கினோம். இவங்க எப்படி ஆட்சி என்றா, முழு உலகத்திலையும் இவங்களோட ஆட்சி நேரம் முழு உலகத்திலையும் ஜகாத் வாங்க தகுதியானவங்க யாருமே இருக்கல. எப்படி ஆட்சி? எவ்வளவு பிரமாண்டமான ஆட்சி, எவ்வளவு ஒரு கண்ணியமான ஒரு ஆட்சி. சரித்திரம் சொல்லுது, இவங்களோட ஆட்சியுடைய நீளம் எப்படி என்றா, ஓநாயும் ஆடும் கிட்ட கிட்ட இருக்கும். ஓநாயுடைய பொதுவான தன்மை ஆடை சாப்பிடுறது, ஆடும் ஓநாயும் ஒரே இடத்துல தண்ணி குடிக்கக்கூடிய அளவுக்கு நீதமான ஆட்சிய ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த சம்பவங்கள் எங்களுக்கு தெரியுமா? இந்த சஹாபாக்களுடைய சரித்திரம் தெரியுமா? இவ்வளவு பெரிய ஆட்சியை அவங்க உலகத்துல செஞ்சாங்கன்றதை நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோமா? கண்ணியமான சகோதரர்களே, இன்னைக்கு ஆட்சியை கேட்கிற நிறைய பேர், ஆட்சி அவங்க கேட்கிறாங்க, மக்கள் சொல்றாங்க நீங்க வானம் நீங்க போங்க என்று சொல்லி. ஆனா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஸ்ஜிதுல முன் சஃப்ல இருக்கிறாங்க. அதுக்கு முன்னால இருந்த ஹலீஃபா மௌத்தாகினார். இப்ப மஸ்ஜிதுல ஏலான் செய்யப்படுது, அடுத்த ஹலீஃபா வேற யாரும் இல்ல, இதோ முன் சஃப்ல இருக்கிறாரே இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான் அடுத்த ஹலீஃபா ஏலான் செய்யறாங்க. இத கேட்ட அந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் நடுங்க ஆரம்பிச்சுட்டாங்க, அழுகுறாங்க. அங்க இருந்த உலமாக்கள் எல்லாம் சேர்ந்து, இல்ல இல்ல நீங்க தகுதியான ஆள், நீங்க முன்னுக்கு போகணும், இல்லாட்டி இந்த இடத்துல தகுதி இல்லாதவங்க வந்துருவாங்க மிம்பருக்கு ஏத்தி வச்சாங்க. மிம்பருக்கு வந்து நின்ற உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்கள்கிட்ட ஒன்றும் பேசிக்கொள்ளாம தடமாறுறாங்க, அழுகுறாங்க. இவங்களோட அழுகையை பார்த்து மக்களும் அழுகுறாங்க. கடைசியாக ஒரு மாதிரி அழுகையை நிப்பாட்டு கொண்டு மௌத்த பத்தி தலைவர் பேசுறார். நாட்டுடைய ஜனாதிபதி மௌத்த பத்தி மக்களுக்கு பேசுறார், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை பத்தி சொல்றார். இவருடைய பயான கேட்டு முழு மஜ்லிஸும் அழுகுது. இருந்த ஒரு ஆளும் சொல்றாரு,
ஒரு தாபியின் சொல்றாரு, நான் அந்த மஸ்ஜிதுடைய தூண்களை பார்த்தேன், நாங்க எல்லாம் அழுந்துகிட்டு இருக்கிறோம், அந்த தூணை பார்க்கிற நேரம் எனக்கு ஃபீல் ஆகுது, அந்த தூண்களும் எங்களோட சேர்ந்து அழுகுற மாதிரி. கடைசியில சொன்னாங்க, எனக்கு இந்த பொறுப்பை சுமக்கேலா. மக்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல, எங்களுக்கு உங்களை தவிர வேற யாரும் வானா, இந்த பொறுப்புக்கு நீங்க தான் வரணும் என்று சொல்றாங்க. ஏன்னா அது வரைக்கும் நிறைய அநியாயக்கார ஆட்சிகள்ல மாட்டி மக்கள் பெரும் கஷ்டங்களோடு இருந்தான். இப்ப உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மக்களோட பேசிட்டு, நான் அல்லாஹ் கிட்ட உதவி தேடுறேன், உங்களுக்கு நல்ல முறையில இந்த ஹிலாஃபத்தை செய்யறதுக்கு என்று பேசிட்டு மிம்பர்ல இருந்து இறங்குறான். இருந்து எல்லாரும் ஓடி வந்துடுறான். ஜனாதிபதி வந்து இவங்களை பிடிச்சி முன்னுக்கும் பின்னுக்கும் காட் வாகனம் எல்லாம் கொண்டு வந்து வச்சு சொன்னாங்க, இந்த வேலை எனக்கு செய்யலாம், எனக்கு இவ்வளவு பில்டப் பண்ண வேணாம், என்னை நீங்க இவ்வளவு முற்படுத்த வேணாம், நானும் உங்களை போல சாதாரண ஒரு முஸ்லீம் தான், எனவே இந்த வாகனத்தை மட்டும் தாங்க, நான் ஏறி போறேன் என்று சொன்னான். அந்த வாகனத்துல ஏறி போய் அவரும் ஒரு அரச பரம்பரையை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருந்தார். அந்த கோட்டைக்கு போனார். அந்த கோட்டையில இருந்து வெளியே வந்து சொன்னாரு, இந்த கோட்டையும் இதில் உள்ள எல்லா ஆபரணங்களும் முஸ்லிம்களுடைய மிஸ்கீன்களுக்கும் ஃபக்கீர்களுக்கும் நான் ஹதியா செய்யறேன். பிறகு திமிஷ்கில வந்து சாதாரண ஒரு வீடு எடுத்து அந்த வீட்டுக்குள்ளால வந்து நின்றான். தன்னுடைய மகள் ஃபாத்திமா அவ வர வச்சு சொன்னாங்க, ஃபாத்திமா உன்ட வாப்பாவும் ஹலீஃபா, உன்ட நானமாரும் ஹலீஃபா, இப்ப உன்ட கணவனும் ஹலீஃபா, ஆனால் நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், உனக்கு ஆகிரத் வேணுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணுமாக இருந்தால், உன்ட தங்க ஆபரணங்கள் எல்லாம் எனக்கு கழட்டித்தான், உன்ட பொறுமதியான சொத்துகள் எல்லாம் எனக்கு தான், இதை நான் முஸ்லிம்களுடைய பைத்துல் மால்ல சேர்க்கிறேன். உனக்கு அப்படி விருப்பம் இல்லை, ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தா சொல்லு, நான் உனக்கு இன்னும் நிறைய சொத்துக்களை தாரேன், நீ என்னைய விட்டு பிரிஞ்சு போ, நான் தலாக் சொல்றேன் என்று சொன்னான். அந்த ஃபாத்திமா தீனோட வளர்ந்த பெண், அவ்வளோ பெரிய சொத்தையும் இழக்க தயாராகினா. அவ சொன்னா, அல் ஹயாத்து ஹயாத்து அல் மௌத்து மௌத்து, வாழ்ந்தா உங்களோட தான் வாழ்வேன், மௌத்தாகினாலும் உங்களோட தான் மௌத்தாகுவேன். அல்லாஹ்வை புகழ்ந்தவர்களாக மனைவியுடைய எல்லா ஆபரணங்களையும் முஸ்லிம்களுடைய பைத்துல் மால்ல சேர்த்தாங்க. அன்பான சகோதரர்களே, இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவ்வளோ நீதமான ஆட்சியை செஞ்சுட்டு கடைசியாக வஃபாத்துடைய நேரம் நிற்கிறான். வஃபாத்துடைய நேரம் நிற்கிறான். ஒரு முக்கியமான ஒரு ஆலிம வர சொல்லி சொன்னாங்க, நான் மௌத்தாகினா என்ன ஜனாசாவை கொண்டு போயிட்டு நீங்க கபூர்ல வைப்பீங்க, வெச்ச பிறகு என்ன முகத்தை கொஞ்சம் மொஸ்தி பாருங்க. இதை ஏன் நான் சொல்றேன்டா, நான் சொல்ல மாட்டேன், யார்ட்டையும் குறைய நான் பேச மாட்டேன். எனக்கு முன்னால 3 ஹலீஃபாக்கள் இந்த உம்மத்தை ஆண்டுட்டு மௌத்தாகினாங்க. நான் 3 பேர்த்த ஜனாசாவும் கபூருக்குள்ளால வைக்கப்பட்ட பின்னால என் உள்ளத்துல ஒரு எண்ணம் இருந்துச்சு, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஆட்சி எல்லாம் இவங்க செஞ்சாங்க, முஸ்லிம்களுக்கு எவ்வளவு சேவை செஞ்சாங்க, அமீருல் முஃமினீன்களாக இருந்தவங்க இவங்க, அல்லாஹ் இவங்களை எப்படி கண்ணியப்படுத்திருப்பானா அடிக்கும் என்று ஒவ்வொருத்தருட கஃபனையும் தூக்கி பார்த்தேன். ஒவ்வொருத்தருட முகங்களும் இருளாக கருப்பாக மாறி இருந்துச்சுன்னு சொன்னாங்க. எனவே எனக்கும் பயமாக இருக்குது. மக்கள் நல்லம் என்றாங்க, நல்ல சேவை என்றாங்க, நல்லவர் என்றாங்க, ஆனா அல்லாஹ் கிட்ட என்ன முடிவு என்னன்னு எனக்கு தெரியாது. எனவே நானும் மரணிச்ச பின்னால ஏன கஃபனை கொஞ்சம் மொஸ்தி பாரு, நான் நல்லவனா கெட்டவனா என்பதை உனக்கு முடிவு செய்ய. அவர் சொல்றார், வல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, அவருடைய அந்த கஃபனை நான் ஒஸ்தி பார்த்தேன், சந்திரனை விட அந்த முகம் பிரகாசமாக இருந்துச்சுன்னு சொல்ற. இது லேசி விளையாட்டான ஒரு வேலை ஒன்று இல்லை. இன்னைக்கு எங்களோட ஆட்கள் நினைக்கிற இந்த பொறுப்புன்னு பேச போக டக்குன்னு மூளைக்கு வர டெஸ்டி போர்ட், டெஸ்டி போர்ட் அது பெரிய பொறுப்பான ஒரு வேலை, அது அப்படிதான் ஆட்கள் பேசுறேன். அது லேசிப்பட்ட ஒரு விஷயம் இல்ல, அதுல பொறுப்பு தெரிஞ்சா யாரும் வரமாட்டாங்களாம் என்று பொறுப்பு பேசுறாங்க. இது இல்லாம சமூகத்துடைய எவ்வளவு பொறுப்புகள் இருக்குது. சிலவங்க கேட்டு வராங்க, சிலவங்க முயற்சி செஞ்சு வராங்க, சிலவங்க பெருமைக்காக வராங்க. வந்து அந்த ஹக்க சரியா நிறைவேற்றாட்டி அவர்கிட்ட சொந்த அமல செய்யறதுக்கே சில நேரம் அவருக்கு மார்க்கம் தெரியாம இருக்கும். இவர் சமூகத்துடைய ஒரு பொறுப்புல இருந்து எவ்வளவு அநியாயங்கள் நடக்கும். மார்க்கத்துடைய விஷயங்கள் விளப்பம் இல்லாம சமூகத்தை எவ்வளவு பிழையான முறையில வழிகொண்டு போறான். இவர்களுக்கு கியாமத்துடைய நாள் என்ன ஹாலாத்தாகும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவங்க சொன்னாங்க, எனக்கு பிறகு நபி வாரதாக இருந்தால் அந்த முழு தகுதியும் உமருக்கு என்று சொன்னான். அந்த அளவுக்கு சிறப்புகள் சொன்ன உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவங்களை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் என்ற சஹாபி கனவுல காண்றார். அவரும் சிறந்த ஒரு சஹாபி. இவர் கனவுல கண்டு சொன்னார், அமீருல் முஃமினீன்,
உங்களோட ஹாலாத் என்ன, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அதை கேட்க காரணம் ஹஜ்ரத் உமர் வேர்வையை தொடச்சு கொண்டு வாராங்க. அதை பார்த்து கேட்கிறாங்க, ஏன் என்ன ஹாலாத், உங்களுக்கு என்ன ஆகிச்சு? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் உங்களை எல்லாம் பிரிஞ்சு வந்து இப்ப எவ்வளவு காலம் ஆகும் சொன்னாங்க, ஒரு 10 வருஷமாவது நீங்க மௌத்தாய். சொன்னாங்க, இப்பதான் இந்த கேள்வி கணக்குகளை அல்லாஹ் கிட்ட முடிச்சுட்டு நான் சொர்க்கம் போறேன் என்று சொன்னாங்க. வலவுலா ரஹ்மத்து ரப்பி லஹலக்து, அல்லாஹ்வுடைய நிஅமத் மட்டும் இல்லை என்றால் இந்த உமர் நாசமாக இருப்பான் என்று சொன்னார். அன்பான சகோதரர்களே, முஸ்லிம்களுடைய விஷயங்களுக்கு பொறுப்பா வாரன்றது லேசான ஒரு விஷயம் ஒன்று இல்லை. அவ்வளவு பக்குவமாக அல்லாஹ்வுடைய பயத்தோட வாழ்ந்த மக்களுடைய ஹாலாத்தை அப்படி என்றான். அல்லாஹ் அந்த அளவுக்கு பயந்து பயந்து வாழ்ந்தவங்களே அப்படி என்றான். இது போல ஒரு தலைவர் நாங்க வாழ்ற காலத்துல எங்களுக்கு கிடைக்கிறேன்டா, அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் கொடுத்து வச்சவங்களா இல்லையா? இந்த ஆயத்துடைய தஃசீர்ல இன்னொரு விஷயமும் இருக்கு. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு ஆட்சியை கொடுப்பான் என்று சொன்னானே, இது மாதிரி நல்ல மக்களுக்கும் கொடுத்தான். அதே போல அதாவது எப்படி நல்ல மக்களுக்கு கொடுத்தானோ ஆக மோசமான மக்களுக்கும் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான். அதுல ஒன்றுதான் ஃபிரௌனுடைய ஆட்சி. ஃபிரௌன் யாரு? ஃபிரௌன் யாரு? முழு மிஸ்ரையும் ஆட்சி செஞ்சவன். இவனை பார்த்து முழு மிஸ்ரும் நடுங்கியது. ஃபகாலான ரப்புக்குமுல் ஆலா, அந்த ஆட்சியுடைய தைரியத்தால சொன்னான், நான் அரசன் மட்டும் இல்ல, இந்த மிஸ்ருடைய ரப்பும் நான் தான் என்று சொன்னான். நான் தான் கடவுள் என்று சொன்னான். எனவே யாரெல்லாம் வணங்கலையோ அவங்களை வெட்டி கொலை செய்வேன் என்று சொன்னான். இவர் யார்? இவருடைய ஆரம்ப தொழில் கபர் அடியில யாராவது அடக்கம் செய்யப்பட்டா கபரை தோண்டி கஃன களவாண்டி விக்கிற தொழில். அல்லாஹ் அவனுக்கும் ஆட்சியை கொடுத்தான். கஃன் கல்லனுக்கும் அல்லாஹ் ஆட்சியை கொடுத்திருக்கிறான். அப்படியாப்பட்ட ஒருத்தன் ஆட்சிக்கு வந்தா அந்த குடிமக்களுக்கு நலவு கிடைக்குமா, ஷர்ரு கிடைக்குமா? ஹைரா ஷர்ரா? அதை போல ஒரு ஆட்சியாளன் தான் கலிமா சொன்ன ஒரு ஆட்சியாளன், குர்ஆன ஹதீஸ தெரிஞ்ச ஒரு ஆட்சியாளன் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். இவரும் முஸ்லிம்களை ஆட்சி செஞ்சவர், முஸ்லிம்களுடைய ஒரு தலைவர் இவரே. இப்படியாப்பட்ட கெட்டவர்களையும் அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அல்லாஹ் தான் கொடுத்தான். அவன் ஆயிரக்கணக்கான சஹாபாக்களை கொலை செஞ்சிருக்கிறான். ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள். சரித்திரம் சொல்லுது, இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொல்லுவானாம், யாராவது ஒருத்தருக்கு நீங்க இந்த ரோட்ல போங்க, இந்த கதவுல போங்கன்னு சொல்லி அவர் அடுத்த கதவால மாறி போனா அவருடைய தலையையும் வெட்டுவானாம். அந்த அளவுக்கு கொடுங்கோல் ஆட்சியாளன் தான் அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். இது மாதிரி எத்தனையோ அநியாயக்கார ஆட்சியாளர்கள், இவர்களையும் உலகத்துக்கு கொடுத்தது அல்லாஹ் தான். துஅத்தில் முல்க மன் தஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு ஆட்சியை கொடுப்பான். இந்த ஆயத்துடைய அடுத்த தொடர் அல்லாஹ் சொல்றான், வதன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, அல்லாஹ் யார்கிட்ட ஆட்சியை எடுக்க நாடுறானோ ஆட்சியை புடுங்கி எடுப்பான். முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்ச ஒருத்தர் தான் நும்ரூத், ஆக பெரிய ஒரு காஃபிர். இவன் ஆட்சியை புடுங்க அல்லாஹ் பெரிய படைகள் அனுப்பல. இவன் ஆட்சியை புடுங்க பாவிச்சது ஒரே ஒரு கொசுவை மட்டும்தான். ஒரு கொசுவான ஆட்சி பெறுவது. ஃபிரௌன் நான் ரப்பு என்று சொன்னவன், இவனை பெறற்றதுக்கு அல்லாஹ் பெரும் படைகள் அனுப்பல, தண்ணியால அல்லாஹ் இவன் அழிச்சான். கெட்டவங்கள்ட்ட இருந்தும் அல்லாஹ் ஆட்சியை புடுங்கிக்கிறான், நல்லவங்கள்ட்ட இருந்தும் அல்லாஹ் ஆட்சியை புடுங்கிக்கிறான். இந்தியா, ஸ்பெயின் 600 வருஷங்களுக்கு மேல அதை ஆட்சி செஞ்சது முஸ்லிம்கள் தான். ஸ்பெயின் ஆகப்பெரிய இஸ்லாமிய ஒரு நாகரிக நாடாக இருந்துச்சு. அல்லாமா குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற பெரும் பெரும் இமாம்கள் உருவாகின நாடு. 1000 தூண்கள் வச்சு ஒரு பெரிய ஒரு மஸ்ஜிதையே கட்டினான். ஆனா அவங்க வாழ்க்கையில எப்பயாவது நினைச்சிருப்பாங்களா இந்த மஸ்ஜித் முஸ்லிம்களோட கையில இருந்து கிறிஸ்துவர்களுடைய கைக்கு பேய்த்து இது ஒரு மியூசியமாக மாறும் என்று யோசிச்சிருப்பாங்க. 600 வருஷம் முஸ்லிம்கள் ஆட்சி செஞ்சத அல்லாஹ் புடுங்கி எடுத்து வேற யாருடைய கையில கொடுத்தார். இந்த உம்மத்தை உமையாக்கள், அப்பாசியாக்கள், உஸ்மானியாக்கள் என்று 3 பரம்பரை 1300 வருஷங்கள் ஆட்சி செஞ்சான். அந்த ஆட்சியையும் அல்லாஹ் புடுங்கி இன்னைக்கு யாருடையோ கையில கொடுத்தீங்க. எனவே ஆட்சியை எடுக்கிறதும் அல்லாஹ், ஆட்சியை கொடுக்கிறதும் அல்லாஹ். எனவே உலகத்துல யாராலையும் எந்த ஒன்றும் செய்யலாம்.
யாராலையும் எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹுடைய முடிவில்லாம செய்யறதுக்கு இயலாம். எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும், எந்த ஒரு அரசாங்கத்துக்காவது மக்களுக்கு மழை பெய்யலன்னு மழையை கொண்டு வரையலுமா? ஒரு அரசாங்கம் இருக்கா? கடுமையான மழை பெய்யுது, இந்த மழையை ஒரு அரசாங்கத்தால் இல்லாமக்கலுமா? கடுமையான வெயில், இந்த வெயிலை யாராவது இல்லாமக்கலுமா? இரவு பகலாக்க, பகலை இரவாக்க யாராலையும் முடியாது. இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரே ஒருவன் குலில்லாஹும்ம மாலிகல் முல்க், இந்த அரசர்களுக்கு எல்லாம் அரசன் அல்லாஹ் மட்டும்தான். எனவே அல்லாஹ் இந்த எல்லாரையும் பார்த்து சொல்றான். அந்த விஷயத்துல நானும் நீங்களும் உலகத்துடைய எல்லா ஆட்சியாளர்களும் வரான். வல்லாஹுல் கனி வ அன்துமுல் ஃபுகரா, அல்லாஹ் தான் பணக்காரன், நீங்க எல்லாம் பிச்சைக்கார ஆட்கள் சொல்றாங்க. எனவே யாராலையும் எங்களே பாதுகாக்கலாம், யாராலையும் எங்களே நல்லவர்களாக மாற்றவோ எங்களோட விஷயங்களை செஞ்சு தாரத்துக்கோ இயலாது. ஏன்? சுருக்கமா அவராலே அவரை பாதுகாக்கலாம். ஒருத்தர் ஜனாதிபதியாக வந்துட்டா, பிரதமராக வந்துட்டா, அவரால் பாதுகாக்க கஷ்டம் என்பதனாலதான் நிறைய பாதுகாப்பும் கொடுக்குறாங்க. அவர் எப்படி எங்களை பாதுகாப்பார்? அவருக்கு எப்படி முஸ்லிம்களை பாதுகாக்கலாம்? எனவே எல்லாத்தையும் பாதுகாக்கக்கூடிய அந்த தகமை உள்ளவன் அல்லாஹ் மட்டும்தான். எனவே நாங்க அவங்கள புகழ்ந்து, நாங்க அவங்கள பீட்டி, இவங்க வந்தாதான் செய்வாங்க, இவங்களுக்கு தான் செய்யலும், இவங்களால செய்யலா, அப்படி இப்படி என்று அவங்கள பத்தி பீத்த ஆரம்பிச்ச வேண்டாம். அல்லாஹ் அவங்கள்ட்டே எங்களை விட்டுருவான். இவன்ட்டே போய் கேட்டுக்கோ, அவன்கிட்டே பாதுகாப்பு தேடிக்கோ. எங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், 2015ஆம் ஆண்டு முஸ்லிம்கள் பெரிய ஒரு வெற்றியை கொண்டாடினாங்க. என்னால எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் பேசினாங்க, ஒரு ஆட்சியை மாற்றினோம் என்று சொன்னாங்க. அதே முஸ்லிம்கள் 2019 ரத்த கண்ணீர் வடிச்சாங்க. எனவே அல்லாஹ்வை மறந்து எங்க யாருக்கும் பேசலாம். நாங்க யார பெருசா மதிக்கிறோமோ, நாங்க யாரை வச்சு பீத்துறோமோ, எங்கட சோதனை அவங்களோட கையால தான் வரும். எனவே அன்பான சகோதரர்களே, எல்லா விஷயத்தையும் நிர்வகிக்க கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். எனவே அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு நாங்க அல்லாஹ்வை புகழ்ந்து எங்கட இபாதத்துல கூட்டுற நேரம் அல்லாஹ் அவர்களை வச்சு எங்கட தேவைகளை பூர்த்தி செய்யும். உள்ள அரசன், உள்ள ஜனாதிபதி, உள்ள அரசாங்கம் அவங்க நல்லவங்களாக அவங்கள மாத்துறதும் அவங்கள கெட்டவங்களாக மாத்துறதும் எங்கட கையில தான் இருக்கு. எங்கட கையில தான் இருக்கு. எங்கட தொடர்பு அல்லாஹோட எந்த அளவுக்கு இருக்குதோ, நாங்க எந்த அளவுக்கு அல்லாஹோட நெருங்குறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா அந்த அரசாங்கத்தை சிறந்தவங்களாக மாற்றுவான். அப்படி இல்லைண்டா அவங்க நல்லவங்களாக இருக்கும், நல்லவங்களாக இருப்பாங்க, அதே நல்லவங்கள அல்லாஹ் கெட்டவங்களாக மாத்திடுவான். அவங்கள வச்சு எங்களே பழி வாங்குவான். எனவே அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, எங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு முடிவு செய்யக்கூடியது அந்த அல்லாஹ் ரப்பு ஒருவன் மட்டும்தான் என்ற தவக்குல் எங்களோட உள்ளத்துல வரும். இதே போல முக்கியமான விஷயம், நல்ல ஒரு ஆட்சி அமைஞ்சிருச்சு, நல்ல ஒரு ஜனாதிபதி வந்துட்டாரு, நல்ல ஒரு அரசாங்கம் அமைஞ்சிருச்சு என்றெல்லாம் மக்கள் பேசுற நேரம் சில நேரம் அப்படி பேசுவான், அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொன்ன பழிக்கு எங்களுக்கு நான் ஆரம்பத்தை சொன்னதை போல அவங்களால எந்த ஒரு நலவையும் ஏற்படுத்த இயலாது, எந்த ஒரு கெடுதியையும் ஏற்படுத்த இயலாது. ஆக முக்கியமான ஒரு ஆயுதம் எங்க எல்லாருடையும் கையில் இருக்குது, அதுதான் தொழுகை. இந்த தொழுகையை நாங்க வீணாக்கி, இந்த தொழுகையை நாங்க மதிக்காம, தொழுகையுடைய நேரத்தையும் ஒத்தர் தீ முன்னுக்கு உட்கார்ந்து கொண்டு அந்த சந்தையுடைய அந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு நல்ல அரசாங்கம் வர வேணும், நல்ல அரசாங்கம் வரும் என்று சொல்றேன்டா, இவனை விட முட்டாள் ஒன்றிருக்க. அல்லாஹுக்கு மாறு செஞ்சு செஞ்சு ஒரு மனுஷனை நம்புறான், ஒரு மனுஷனை புகழ்றான். தொழுகை எத்தனையோ வக்தி இல்லாம போகுது, அதை பார்த்து கொண்டிருக்கிறார். எனவே வாழ்க்கையுடைய ஆக பெரிய ஆணிவேர், ஆக பெரிய ஆயுதம் தொழுகைதான். நாங்க எந்த அளவுக்கு சீராக மாறுவோமோ, எங்கட கொடுக்கல் வாங்க சீராக மாறுது. நாங்க களவு செய்யறோம் இல்ல, நாங்க அநியாயம் செய்யறதில்ல, நாங்க பொய் சொல்றதில்ல, நாங்க ஏமாத்துறதில்லா, எங்கட ஆட்சியாளனையும் அல்லாஹ் அப்படி மாற்றுவான். இதெல்லாம் நாங்க செய்வோம் என்றா எங்களுக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்களும் அப்படிதான் இருப்பான். எனவே அன்பான சகோதரர்களே, இது இன்னொரு விஷயத்தை நாங்க உள்ளத்துல பதிவு செஞ்சு கொள்ள வேணும். நாங்க இந்த நாட்டுடைய முஸ்லிம்கள் என்ற விதத்துல எங்களுக்கு இந்த நாட்டோட ஆக முக்கியமான ஒரு ஒற்றுமை இருக்கு. இந்த நாடு அதிகமாக பௌத்தர்கள் வாழ்றாங்க என்றதுனால அவங்களுக்கு மட்டும் சொந்தமான நாடு இல்லை, இது எங்களுக்கும் சொந்தமான நாடு. முஸ்லிம்களுடைய உள்ளத்துல அந்த நாட்டு பற்று இல்லாததும் பெரிய ஒரு காரணம் இல்லை. எங்களை உள்ளத்துல நாட்டை பற்றின பற்று இருக்கணும். ஒரு உண்மையான ஒரு நாட்டுடைய பிரஜைண்டா அதான் மார்க்கவும் எதிர்பார்க்குது, இந்த நாட்டை பற்றின பற்று எங்கள்கிட்ட இருக்கவே வேணும்.
எங்களால என்ன என்ன நலவுகள் இந்த நாட்டுக்கு செய்ய இயலுமோ அதை கட்டாயம் ஒவ்வொருத்தரும் அவங்க இடங்கள்ல இருந்து செய்யும். ஒருத்தர் சரியா பெரிய ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறாருன்னா இன்கம் டேக்ஸ் உடைய விஷயத்துல அவர் நாட்டுக்கு உண்மையா இருக்கும். அதே ஒரு அரசாங்க உத்தியோகத்தர்னா அவர் கள்ள வேலை செய்யப்படாது, அவர் பகாவ சல்லி எடுத்துக்கொண்டு மக்களுக்கு சேவை செய்யக்கூடாது. இவர் அந்த இடத்துல இருந்து சிறந்த ஒரு நாடாக மாத்துறதுக்கு அவர் முயற்சி செய்யும். இப்படி ஒவ்வொரு துறைகள்லையும் இருக்கிறவங்க அவங்க இது என்னுடைய நாடு, இது ஒரு சிறந்த வளமுள்ள நாடாக மாற வேணும், அதாவது வரும் கால சமூகம், வரக்கூடிய சமுதாயம் இந்த நாட்டுல சந்தோஷமாக ஒத்துமையாக எல்லா இனங்களோடையும் சேர்ந்து வாழ வேணும் என்ற ஒரு எண்ணத்தோட வாழ வேண்டும். ஏனென்றா எல்லா உலமாக்களும் நாட்டுடைய முக்கியமான இடங்கள்ல உள்ள சொல்றவங்க விஷயத்தான், இந்த நாட்டுடைய மக்கள் மிச்சம் நல்லவங்க, அந்நிய மக்கள் மிச்சம் நல்லவங்க. அது நாம சொல்ல தேவையில்ல, எங்கடவங்களே சில நேரம் சொல்லிடுறாங்க, ஹசரத் எங்கடவனை விட இவன் எவ்வளவு நல்ல ஹசரத் ஆட்கள் சொல்றாங்க. அப்படியாப்பட்ட நேரம் அந்த நல்ல மக்களோட நாங்க நல்ல முறையில அஹ்லாக்காக நடக்க வேண்டியது எங்கட ஆக முக்கியமான ஒரு விஷயம், ஆக தேவையான ஒரு விஷயம். எங்கட அஹ்லாக்க பார்த்து எங்கட செயல்களை பார்த்து இந்த நாட்டு மக்கள் இன்னும் இஸ்லாத்தை கவருவாங்க. 4-5 வருஷங்களுக்கு முன்னால எங்களோட இந்த வெறுப்பும் அந்த குரோதமும் இன்னைக்கு அந்த மக்களுடைய உள்ளங்கள்ல இருந்து வெளியே போயிட்டு இதை பாதுகாத்து கொண்டு நல்ல ஒரு ஒத்துமையோட வாழக்கூடிய நிலைமையை நாங்க தான் உருவாக்கும். எங்கட அஹ்லாக்கால, எங்கட கொடுக்கல் வாங்கலால, எங்கட செயலால, எங்கட பேச்சால அந்த மக்களை கவரக்கூடிய நிலைமை வந்தா இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத் என்றதும் ரொம்ப தூரத்தில் இல்லை. அன்பான சகோதரர்களே, இன்னொரு ஆக முக்கியமான விஷயம், இதுவரைக்கும் இந்த எலெக்ஷன், இந்த தேர்தல் நடக்கிற வரைக்கும் முஸ்லிம்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதிகளாக பிரிஞ்சு ஒவ்வொரு கட்சிகளோடு இருந்தான். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது, அது நாட்டுடைய உரிமையும் தான், மார்க்கத்துடைய உரிமையும் தான். ஒவ்வொருத்தருக்கும் தனி உரிமை இருக்கு. தான் நினைச்ச கட்சிக்கு அவருக்கு வாக்களிக்கலாம், தான் நினைச்ச கட்சிக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம், அதுல எந்த விதமான தடையும் இல்லை. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள், இவன் இந்த எலெக்ஷன்ல அந்த பக்கம் இருந்தான், இவன் எங்களுக்கு சப்போர்ட் தரல, இவர் அந்த பக்கம் என்று நாங்க பிரிச்சு காட்ட ஆரம்பிப்போம் என்றா எங்களை விட அநியாயக்காரன் யாரும் இல்லை. கட்சி என்றது புறம் வந்தது, பிறக்கிற நேரமே உள்ள ஒரு உறவுதான் நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள் என்றது. எனவே கட்சியை வச்சு, நிறத்தை வச்சு, ஒவ்வொரு கொள்கைகளை வச்சு யாரும் புரிந்து கொள்ள வேண்டிய தேவையில்லை. நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள், ஒற்றுமையாக இருப்போம், எங்களோட தேவைகளை அல்லாஹ் கிட்ட கேட்போம். அல்லாஹ் சிறந்த ஆட்சியையும் சிறந்த அரசாங்கத்தையும் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவான். யா அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய மனைவி மக்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, என்னுடைய பெற்றோர்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, பூரா முஸ்லிம்களுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாங்கள் உன்னையே நம்பி இருக்கிறோம். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, உன்னால் தவிர வேற யாராலும் ஆட்சிகளை கொடுக்கவும் முடியாது, ஆட்சிகளை எடுக்கவும் முடியாது. ரப்பே ரஹ்மானே, எங்களுக்கு சிறந்த அரசாங்கத்தையும் சிறந்த ஆட்சியையும் இஸ்லாத்துக்கு சார்பான ஜனாதிபதியும் எங்களுக்கு அமைத்து தருவாயாக. இந்த நாட்டை சிறந்த ஒரு நாடாக கொண்டு செல்வதற்குரிய அந்த எல்லா விதமான வளங்களையும் இந்த நாட்டுக்கு தருவாயாக. இந்த நாட்டை எந்த கஷ்டத்திலே, எந்த வறுமையில் இந்த நாடு இருக்கிறதோ அதனை தாண்டி நல்ல ஒரு நிலைமைக்கு இந்த நாடு வரக்கூடிய தௌஃபீக்கையும் பாக்கியத்தையும் இந்த நாட்டுக்கும் எங்களுக்கும் தருவாயாக. எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده